சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. வணக்கம் கடகராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கட்டாயம் ஏற்படுத்த போகுதுங்க. ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வர போறாருங்க. ஆமாங்க, அவர் யாரு? அவர் உங்க வாழ்க்கையில அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது? உங்க தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு நம்ம ரொம்ப விளக்கமா பேச போறோம்ங்க. கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா கேளுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த ரகசியம் உங்களுக்கு முழுமையா புரியுங்க. கடகராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப ரொம்ப பாசக்காரங்க. யார் உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு உங்க உசிரியே கொடுத்துருவீங்க. ஆனா அந்த அளவு கடந்த பாசம் தான் உங்களுக்கு எப்பயுமே பெரிய எதிரியா வந்து நிக்குது. இவங்க நல்லவங்க, இவங்க நம்மளை எந்த காலத்திலயும் ஏமாத்த மாட்டாங்கன்னு முழுசா நம்பி பல பேருக்கு நீங்க கைமாறு கருதாம உதவி பண்ணியிருப்பீங்க. பணமாவோ பொருளாவோ இல்லை உங்க பொண்ணான நேரத்தையோ செலவு செஞ்சு அவங்க கஷ்டத்துல கூடயே இருந்திருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரியம் முடிஞ்சது உங்களை அப்படியே கழட்டி விட்டுட்டு உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம போயிட்டாங்க. நெஞ்சத்துல கை வச்சு சொல்லுங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்கலையா? கூட பிறந்த சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உயிரா பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லதா நினைப்பீங்க. யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்க மனசு துடிக்கும். ஆனா உங்களுக்கு நடக்கிறது என்னவோ எல்லாமே சோதனைக்கு மேல சோதனை தாங்க. ஒரு காரியத்தை ரொம்ப ஆசையா தொடங்குவீங்க. ஆனா அதுல 1000 தடைகள் வந்து நிற்கும். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி எல்லாம் சுமூகமா முடிக்க போகுது. இனிமே நமக்கு விடிவு காலம் தான் நினைக்கும் போது சட்டுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை முளைச்சு மொத்தமும் பாழாக்கிடு. இதெல்லாம் பார்த்து பார்த்து அனுபவிச்சு உங்களுக்கே ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை வெறுத்து போயிருக்குமுங்க. நாமும் நல்லா வாழ மாட்டோமா? நம்ம குடும்பமும் மற்றவங்க மாதிரி 4 காசு பார்த்து சந்தோஷமா இருக்காதுன்னு பல ராத்திரிகள்ல தூக்க வராம தலையணையில கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணம் வெளியில யாருக்கும் தெரியாதுங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களை அரவணைக்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களை முழுசா புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஜீவன் இல்லைன்னு நீங்க எவ்வளவு ஏங்குனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க செஞ்ச தியாகங்களை எல்லாம் யாருமே கொஞ்சம் கூட மதிக்கலையே, நம்மள ஒரு ஏமாளின்னு நினைச்சிட்டாங்களே. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபமும் ஆதங்கமும் நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த நெருப்பை எல்லாம் அணைச்சு உங்களுக்கான சரியான அங்கீகாரத்தை கொடுக்கத்தான் அந்த நபர் வரப்போறாருங்க. அவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. உங்க திறமைக்கும் உங்க உழைப்புக்கும் சரியான முறையை இந்த சமூகத்துல வாங்கி தருவாருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. யாரையும் அவசரப்பட்டு அவங்க வெளி தோற்றத்தை வச்சு எடை போட்டுறாதீங்க. உங்க வீட்டுக்கு வரவர் ரொம்ப எளிமையான தோற்றத்துல சாதாரணமா இருக்கலாம். அவரை பார்த்த உடனே இவர் என்ன நமக்கு பெரிய உதவி செஞ்சிட போறாருன்னு கொஞ்சம் கூட அலட்சியமா நினைக்க கூடாது. ஏன்னா இறைவன் சில நேரத்துல ரொம்ப சாதாரண மனுஷங்க ரூபத்துலதான் நமக்கு பெரிய உதவிகளை செய்வாருங்க. அதனால உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்களை இன்முகத்தோட முகமுணர்ச்சியோட வரவேற்று பேசுங்க. அவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாம முழுசா காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள உங்க எதிர்காலத்தை, உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கலாமுங்க. அது மட்டும் இல்லாம இனிமே உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நல்லதே நினைங்க. நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டம்தான், என் நேரம் சரியில்லை, நான் எதை தொட்டாலும் விளங்காது அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை இனிமே உங்க வாயிலிருந்து எடுக்கவே கூடாது. கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை காசு பணம் தாங்க. கைக்கு வர வேண்டிய காசு சரியான நேரத்தில் வந்து சேராது. ஆனால் செலவு மட்டும் ஒன்று பின்னாடி ஒன்றா வரிசை கட்டி வந்து நிற்கும். வாங்கின கடன் எப்படி அடைக்கிறது, வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னு ராத்திரி பூரா தூங்காமல் யோசிச்சு உங்கள் மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்குங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம மானம் போயிடக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடி பார்க்குறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில இருந்து புதுசாக ஒரு செலவு உங்கள் கழுத்தை நெரிக்கும். உழைச்சு ஓடா தேஞ்சது தான் மிச்சமே தவிர நீங்கள் சேர்த்து வச்சதுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. உங்கள் சேமிப்பில் பணம் நிற்காதுன்னு கேட்டால் பெருமூச்சு தான் உங்கள் பதிலாக இருக்கும். இப்படி பணத்தால் நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பையோ இல்லை பண வரவுக்கான வழியோ காட்டி கொடுக்க போகிறாருங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் நிம்மதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நிற்குது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை பல நாட்கள் பேசாமல் இருக்கிற நிலைமை கூட வந்திருக்குங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்களே, அவங்க எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்கிற ஒரு பெரிய மனக்கவலை உங்களுக்குள்ளே எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க. உங்கள் கஷ்டத்தை பார்த்து மறைமுகமாக சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வெளியில் காட்டிக்காமல் பொறுமையாக போயிட்டு இருக்கீங்க. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அந்த எல்லையை நீங்கள் இப்போ தொட்டுட்டீங்க. இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் நீங்கள் நிற்கிறீங்க.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் சரி பண்ண கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கவும் அந்த நபர் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. அவர் சொல்ல போகிற ஒரு ஆலோசனை உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உடம்பு விஷயத்தில் கூட உங்களுக்கு சமீப காலமாக பல தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. காரணமே தெரியாமல் கைகால் வலி, இடுப்பு வலி, இல்லைன்னா ஒரு மாதிரியான உடல் சோர்வு உங்களை வாட்டி எடுக்கும். ஆனால் அதை வெளியில் சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்கள் படுத்தா இந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்கிற கவலை உங்களை தூங்க விடாது. உடம்பை விட மனசில் இருக்கிற பாரம் தான் அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நம்ம தோளில் சாஞ்சுக்க ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களா? நீங்கள் எவ்வளவோ ஏங்கியிருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வலியை, வேதனையை அந்த புதிய நபர் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்குவாருங்க. அவர் உங்ககிட்ட பேசுகிற அந்த 2 வார்த்தை 1000 மடங்கு மருந்து போட்ட மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை காயத்தையும் ஆற்றிடுங்க. இனிமேல் நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ளே தானாக வருங்க. அந்த தைரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்க போகுது. இத்தனை நாளாக உங்கள் ராசிக்கு இருந்த கெட்ட நேரம், கண் திஷ்டி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் மேலே பொறாமை பிடிச்சவங்க, நீங்கள் எப்படியாவது அழிஞ்சு போகணும்னு நினச்சவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. இயற்கை எப்போவுமே நியாயத்தின் பக்கம் தான் நிற்கும். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சுத்தமான மனசுக்காரங்க. உங்கள் மனசுக்கு இறைவன் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. அந்த வழியை காட்ட தான் அந்த நபரை இறைவன் உங்கள் வீடு தேடி அனுப்ப போகிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசலில் சில நல்ல சகுனங்கள் தென்படும். காலையில் எழுந்ததும் உங்கள் காதில் மங்களகரமான சத்தம் கேட்கலாம். இல்லைன்னா ரொம்ப வருஷமாக பூக்காத செடியில் திடீர்னு பூக்கலாம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறதுக்கான எச்சரிக்கை மணிதாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த புதிய வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்திக்கலாம்னு மட்டும் யோசிங்க. காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் தவறாமல் விளக்கேற்றுங்க. வீட்டில் எப்பவுமே சாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வர ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த நபர் உங்கள் வீட்டுக்கு வரப்போ இந்த நல்ல அதிர்வுகள் அவரை மேலும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. உங்களுக்கான நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு அவர் இன்னும் அதிகமாக மெனக்கிடுவார். உறவுகளால் பட்ட அவமானத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசுவோம். உங்களுக்கு சொந்தக்காரங்க எப்பவுமே ஒரு படி மேலே தான் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் குத்தம், தப்பு செஞ்சாலும் குத்தம். உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது தான் அவங்களுக்கு முழு நேர வேலையே. ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக போயிட்டுருக்கீங்க. உங்களை இத்தனை நாளாக ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிற காலம் தான் இப்போ ஆரம்பமாக போகுதுங்க. அந்த நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் தானாக அடங்கிடும். உங்கள் வளர்ச்சியை பார்த்தா அவங்க கண்ணை உறுத்துற அளவுக்கு நீங்கள் பெரிய நிலைமைக்கு போக போகிறீங்க. உங்கள் தொழிலில் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமலே இருந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லை லாபமோ வேறு யாருக்கோ போயிருக்கும். இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு இனிமேல் நமக்கு விடிவு காலமே இல்லையான்னு உருகி அழுதிருப்பீங்க. இந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வீடு தேடி வர போகிற அந்த புதிய நபர் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. இதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியம் எல்லாம் ஜெயிக்குமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொற்காலம் உங்களுக்கு தொடங்க போகுதுங்க. சிலருக்கு ரொம்ப நாளாக இருபறியாக இருக்கிற வழக்கு விஷயங்கள் இல்லை சொத்து பிரச்சனை ஏதாச்சும் இருக்கலாம். அதுக்காக அலைஞ்சு காசும் பணமும் தனியாக செலவாகி மன நிம்மதியே போயிருக்கும். யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களேன்னு தவிச்சு போய் நிற்பீங்க. அந்த தவிப்புக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது. இந்த புதிய நபர் ஒரு தூதுவன் மாதிரி வந்து உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வருவாருங்க. நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறதால வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக தடைபெற்றிருந்த உங்கள் குலதெய்வ வழிபாட்டை கூட இனிமேல் நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாக செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களை முன்கூட்டியே மற்றவங்ககிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா கண் திஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாது. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி எல்லாத்தையும் உளறிடுவீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு பெரிய எதிரியாக மாறிடுங்க. அதனால் காரியம் கை கூடுற வரைக்கும் அமைதியாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு வர அந்த நபர்கிட்ட கூட எடுத்த உடனே உங்கள் கஷ்டத்தை எல்லாம் கூட்டி தீர்த்துறாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் கொண்டு வந்திருக்கிற வாய்ப்பு என்னங்கிறத முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை பொறுமையாக சொல்லுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமுங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு சுபகாரியம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குமே, அதை நினச்சி நீங்கள் எவ்வளோ ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. கல்யாண வயசில் பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுன்னு பெத்த மனசு படுற பாடம் அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். வர்றேன் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் சின்ன சின்ன தடங்களால் தட்டி போயிட்டே இருக்கும். சொந்தக்காரங்களெல்லாம் என்ன கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறப்போ மனசுக்குள்ளே 1000 ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். ஆனால் வெளியில் சிரித்து சமாளிச்சிருப்பீங்க. இந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு மருந்து போடுற மாதிரி தான் அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்க போகிறாருங்க. அவர் மூலமாக உங்கள் குடும்பத்தில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கான காலம் கணிஞ்சு வந்திருக்குது. இனிமேல் உங்கள் வீட்டில் சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் உங்களை சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே பக்கத்தில் நிற்கலேன்னு ரொம்பவே தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு விதமான வெறுமை உங்களை வாட்டி எடுக்குங்க. நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க நம்மளை முழுசா புரிஞ்சுக்க ஒரு உறவு இல்லையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா புதிஞ்சு கிடக்கும். அந்த புதிய நபர் வெறும் பணத்தையோ
வாய்ப்பையோ மட்டும் கொண்டு வர போகிறதில்ல, உங்கள் உடைந்த மனசை ஒட்ட வைக்கிற ஒரு உண்மையான அன்பையும் அவர் கொண்டு வருவாருங்க. இத்தனை நாளாக நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த நிம்மதி அவர் பேசும்போதே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் கண்ணீரை துடைக்கிற நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை, யார் வயிற்றுலையும் அடைக்கலை. இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ சோதனைன்னு பல தடவை சாமிக்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. இது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு வச்ச ஒரு பெரிய பரீட்சை தாங்க. அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. உங்கள் பொறுமைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் புண்ணியத்துக்கும் பலன் கிடைக்க வேண்டிய நேரம் இதுங்க. இருட்டு எவ்வளோ கருமையாக இருக்கோ விடியல் அவ்வளவு சீக்கிரமாக வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையோட 2 காலம் முடிஞ்சு விடியல் ஆரம்பிக்க போகுது. அந்த விடியலை கொண்டு வர தூதராக தான் அந்த புதிய நபரை இயற்கை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்குதுங்க. இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு பழைய குப்பைகளை மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராதுங்க. உங்கள் மனசை ஒரு சுத்தமான கோயில் மாதிரி வச்சுக்கோங்க. வரப்போகிற அந்த நல்ல காலத்தை அந்த புதிய நபரை வரவேற்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. காலையில் எழுந்ததும் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு நல்லதே நடக்கணும்னு முழு மனசோட நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற பெரிய அற்புதங்களுக்கு முதல் படியாக அமைய போகுதுங்க. உங்கள் முகத்தில் இனிமேல் எப்பவுமே ஒரு புன்னகை இருக்கட்டும். ஏன்னா அந்த புன்னகை தான் அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் இழுத்துட்டு வருங்க. உங்கள் மனசில் இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். இத்தனை வருஷமாக படாத பாடுபட்டுட்டோம், இனிமேல் என்ன நடக்க போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஆண்டவன் ஒரு கதவை சாத்தினா கண்டிப்பாக இன்னொரு பெரிய கதவை திறந்து வைப்பாருங்க. அந்த கதவை திறக்கிற சாவியை கொண்டு வர போகிறவர் தான் இந்த புதிய நபருங்க. அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது முதல்ல நடக்க போகிற பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த அந்த இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த நடுக்கம் மொத்தமாக காணாமல் போயிடுங்க. நீங்கள் முகம் சுழிச்சு யாரை பார்த்து பயந்து ஒதுங்கி போனீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் தைரியம் கூடிடுங்க. அவர் சொல்ல போகிற சில வார்த்தைகள் உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பிடுங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த அத்தனை சறுக்கல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிற நேரம் இது. கைக்கு வராத பணம், நஷ்டத்தில் போன தொழில், இதெல்லாம் நினச்சி இனிமேல் நீங்கள் கண்ணீர் விட வேண்டியதில்லை. அந்த புதிய நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு யோசனை இல்லைன்னா ஒரு உதவி உங்கள் பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றி போட போகுது. உங்களை கடங்காரன்னு ஒதுக்கி வச்சவங்க நாளைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்கள் நிலைமை உயரப்போகுதுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த உயர் பதவியும் கை நிறைய சம்பளமும் உங்களை தேடி வரப்போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் இப்போ சந்தேகப்படலாம். ஆனால் நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்பட்டு நிற்பீங்க. உடம்பு விஷயத்தில் கூட ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக போகுது. இத்தனை நாளாக உங்களை வாட்டி எடுத்த அந்த சின்ன சின்ன வியாதிகள், மன உளைச்சிகள் எல்லாமே பனிகளை விலகிற மாதிரி விலகிடுங்க. ஆனால் தூக்கம் வராமல் தவிச்ச தவிப்பு மாதிரி நிம்மதியான உறக்கம் உங்கள் கண்களை தடுவுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற அந்த பொறுப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆரோக்கியத்தை முழுமையாக திருப்பி கொடுக்கத்தான் கிரகங்கள் இப்போ சாதகமாக சுற்றி வந்துட்டுருக்கு. மனசில் சந்தோஷம் வந்தாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100% உண்மைங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிற அந்த புதிய வெளிச்சம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது தெம்பை ஊட்டி உங்களை 10 வயசு குறைஞ்ச மாதிரி சுறுசுறுப்பாக மாற்றிடும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு இருக்குது. உங்களுக்கு நேரம் நல்லபடியாக மாறிடுச்சு, பணம் காசு கையில் புழங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கொஞ்சம் கூட தலக்கணம் வரக்கூடாதுங்க. கடகராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப எளிமையானவங்க. அந்த எளிமை தான் உங்களுக்கான அடையாளம். அதை எப்பவும் மாற்றிக்காதீங்க. யார் கஷ்டம்னு வந்து நின்னாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி உங்களையே அழிச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. யாருக்கு என்ன செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும்னு ஒரு வரமுறை வச்சுக்கோங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவரை முழுசாக நம்பி அவர் காட்டுற வழியில் தயங்காமல் அடி எடுத்து வைங்க. அவர் மூலமாக தான் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுதுங்கிற மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற மாற்றங்கள் நீங்களே கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இத்தனை காலமாக உங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சவங்க, உங்ககிட்ட பேசவே யோசிச்சவங்கலாம் இனிமேல் உங்கள் பின்னாடி வந்து நிற்க போகிறாங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிச்சு அடுத்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் கைராசி அப்படியே மாறப்போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்க போகுதுங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு பெரிய வெற்றியும் லாபமும் வந்து கொட்ட போகுதுங்க. அதுக்காக நீங்கள் ஒன்றும் தலைகீழாக நின்று தண்ணி குடிக்க வேண்டாம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்டம் தானாக உங்களை தேடி வருங்க. ரொம்ப வருஷமாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசை கனவாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்காக தடையாக உங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த அந்த கடன்கள் தான் உங்களை அடுத்தடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் தடுத்துருக்கும். இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த நபர் உங்கள் கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியை காட்ட போகிறாருங்க. உங்கள் சொந்த வீடு கனவு ரொம்ப சீக்கிரமாகவே நனவாக போகுது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம்னு எல்லாரும் அந்த புது வீட்டில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிற போகிற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் உங்கள் புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, இத்தனை நாளாக நீங்கள் கும்பிட்டு அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தாங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்ப வேறு வழியே இல்லாமல் சாமி முன்னாடி போய் நின்று அழுதிருப்பீங்களே, அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ உங்கள் குலதெய்வம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுங்க. கையில் இப்போ காசு பணம் தாராளமாக புழங்குதுன்னு சாமி கும்பிட்ற
பார்க்குறத மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாளாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் செய்கிற அந்த தான தர்மம் தான் உங்களை எப்போவுமே தலை நிமிர்ந்து நிற்க வைக்குங்க. கடைசியாக ஒரு விஷயத்த மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த அதிர்ஷ்டத்தை பற்றியோ இல்லை வரப்போகிற அந்த நபரை பற்றியோ உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேயோ தயவு செஞ்சு இப்போதைக்கு மூச்சு விடாதீங்க. மனுஷங்களோட கல்லடியை விட ரொம்ப மோசமானதுங்க. உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் தேவையில்லாத கண் திஷ்டியை நீங்களே விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது. உங்கள் காரியம் முழுமையாக வெற்றி அடைகிற வரைக்கும் உங்கள் திட்டங்களை எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே பத்திரமா பூட்டி வைங்க. அமைதியாக இருந்து சாதிச்சு காட்டுங்க. அந்த வெற்றி சத்தம் தான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கணுங்க. இந்த நபர் எந்த நாளில் எந்த நேரத்தில் உங்கள் வாசப்படியை மிதிப்பார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இப்போ ஓடிட்டு இருக்கும். பொதுவாக உங்கள் ராசிக்கு வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க. திடீர்னு உங்கள் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வரலாம். ரொம்ப நாளாக பேசாத ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வரலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கலாம். அவர் கொண்டு வர செய்தி உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் படிப்பு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் எப்படி ஆகுமோன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குமுங்க. அந்த பயத்துக்கு இப்போ ஒரு முடிவு வரப்போகுது. இந்த புதிய நபர் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாமுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பழக்கம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட இது உண்மையாகவே நமக்கு தானா, இல்லை மறுபடியும் ஏதாவது தடையாகிடுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத பயத்தை வளர்த்துப்பீங்க. அந்த பயம்தான் உங்களை இத்தனை நாளாக முடக்கி போட்டுருச்சு. முதல்ல அந்த பயத்தை தூக்கி எறிங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் வேரோட பிடுங்கி எரிஞ்சாதான் உங்களுக்கான அந்த புதிய வசந்தம் உள்ளே வர முடியுங்க. இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும், என் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு ஆழமாக நம்புங்க. உங்கள் எண்ணம் போல தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. அதனால எப்போவுமே உங்கள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் உங்களை கோவப்படுத்தினாலும் சீண்டி பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடுங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக வந்து சேருவதற்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டு மூலைகளில் கொஞ்சம் கல் உப்பு வைங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை கண் திஷ்டியும் கெட்ட அதிர்வுகளையும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல நேர்மறையான சக்தியை கொண்டு வருங்க. அந்த நல்ல சக்தி தான் உங்களை தேடி வரப்போகிற அந்த புதிய நபரை உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த தடையும் இல்லாமல் கூட்டிகிட்டு வரப்போகுது. இதை முழுசாக நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த அதிசயத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. எந்த காரணத்தை கொண்டு இந்த பரிகாரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கான நல்ல நேரம் கணிஞ்சு வந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறது, அதை முழுமையாக அனுபவிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது தங்குறதே இல்லைங்கிற உங்கள் பெரிய குறை இனிமேல் சுத்தமாக இருக்காது. அந்த நபர் கொண்டு வரப்போகிற வாய்ப்பு மூலமாக வர பணம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி மாதிரி நிரந்தரமாக தங்க போகுது. வீண் செலவுகள் எல்லாம் தானாக குறைஞ்சிடும். ஆஸ்பத்திரி செலவு, மருந்து மாத்திரை செலவுன்னு தனியாக செலவழிச்ச பணம் இனிமேல் சுப செலவாக மாறப்போகுது. நகை நட்டு வாங்குறது, வீட்டில் விசேஷம் பண்ணுறதுன்னு உங்கள் சேமிப்பு பல மடங்காக பெருக போகுது. இதை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டாலும் எப்போவுமே உங்கள் ஆணி வேற மறந்துடாதீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி பாருங்கள். அது உங்களை எப்பவுமே நிதானமாக இருக்க வைக்குங்க. யார் வந்து உதவி கேட்டாலும் முக சுளிக்காமல் உங்களால் முடிஞ்சதை செய்ய உங்கள் தர்ம சிந்தனை தான் இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பரணாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, உங்களை ஏமாத்துறவங்க நிலைமை இனிமேல் என்ன ஆகும்னு கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால் யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அவங்கள தண்டிக்கணும்னு உங்கள் மனசு நினைக்காது. மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த இயற்கை சும்மா இருக்காது இல்லையா? உங்களை கண்ணீர் விட வச்சவங்க, உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கான முழு பலனையும் அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை அரியாசனத்தில் உட்கார வைக்க தான் அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகிறாருங்க. உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து முரண்டு போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இத்தனை காலமாக நீங்கள் இருட்டில் முட்டி மோதி கஷ்டப்பட்டது போதும். இனிமேல் உங்கள் வாழ்க்கை பாதையில் வெறும் வெற்றிகள் மட்டும்தான் பூக்க போகுதுங்க. அந்த நபர் வெறும் ஒரு சாதாரண மனுஷனா உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதத்தோட உங்களுக்கான பொற்காலத்தை கையில் சுமந்துக்கிட்டு வர ஒரு தூது வந்தால் அவருங்க. அவர் உங்ககிட்ட பேசுகிற முதல் வார்த்தையிலே உங்கள் மனசில் மலை மாதிரி அழுத்திட்டு இருக்கிற அத்தனை பாரமும் அப்படியே காணாமல் போயிடும். ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா தொழிலில் ஒரு பெரிய சறுக்களை சந்தித்து மீள முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் காட்ட போகிற அந்த புது வழி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுதுங்க. நீங்கள் இழந்தது அத்தனையும் வட்டியும் முதலுமா ரொம்ப சீக்கிரமே மீட்டெடுக்க போகிறீங்க. உங்கள் உண்மையான திறமைக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் முழுமையாக கிடைக்க போகுது. இந்த பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நேரத்தில் உங்கள் மனசோடமும் இறக மாதிரி ரொம்ப லேசாகிடும். உங்கள் முகத்தில் ஒரு தனி பொழிவு, ஒரு புது வெளிச்சம் தானாக வரப்போகுதுங்க. அதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு நாளாக துவண்டு போயிருந்தாங்களே, இப்போ எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்கன்னு அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் வருங்க. ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை பகிர்ந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கிற
இருக்கிற நல்ல நேரத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்கள் கால் எப்போவுமே தரையில் தான் இருக்கணும். அந்த எளிமையான குணம் தான் உங்களை இன்னும் பல பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகுங்க. காசு பணம் வந்த உடனே மனுஷங்களை எடை போடுற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது. அந்த நல்ல குணத்தை எந்த காலத்துலேயும் யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்க கூடாது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் விடிய போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா நாள் தாங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் ஒரு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் காற்றுல பறந்து போய் ஒருத்தர் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக வாழ போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு உங்கள் மனசு குளிரும்படி ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து மனசு விட்டு சிரித்து பேசி ஒன்றா சாப்பிட்ற அந்த அழகான பொற்காலம் உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் மலரப்போகுது. இது அத்தனையும் உங்களுக்கு பரிசாக கொடுக்க வரப்போகிற அந்த புதிய நபரை வரவேற்க உங்கள் மனசை எப்போவுமே நல்ல எண்ணங்களால் மட்டும் நிரப்பி வைங்க. இருட்டு முழுசாக விலகிடுச்சு. விடியல் உங்கள் கை கட்டின தூரத்தில் வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிர போகுதுங்க. உங்களுக்கு நேரம் நல்லபடியாக மாறிடுச்சு. பணம் காசு கையில் தாராளமாக புழங்குதுங்க. தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனவங்க எல்லாம் திரும்பவும் உங்களை கொண்டாட உங்களை தேடி வருவாங்க. இது எப்போவுமே நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். நேற்று வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்காத சொந்தக்காரங்க திடீர்னு ரொம்ப பாசமாக உரிமை எடுத்து பேசுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். கடகராசிக்காரங்க மனசு எப்போவுமே பனித்துளி மாதிரி ரொம்ப இலகின மனசுங்க. அவங்க 2 சொட்டு கண்ணீர் விட்டு பேசினா உடனே அவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் அந்த தப்பை இனிமேல் செய்யாதீங்க. அந்த தப்பை இனிமேல் உங்கள் உசுர் போனாலும் செய்யவே கூடாது. அவங்கள அவமானப்படுத்தி விரட்டி அடிக்க வேண்டாம். மரியாதையாக பேசுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மட்டும் அவங்கள வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிற அந்த புதிய நபர் யார், உண்மையானவங்க யார், நடிக்கிறவங்க யாருன்னு ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய வித்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாருங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் எதையும் மூளையில் யோசிக்காமல் வெறும் மனசால் மட்டுமே யோசிச்சது தான். யார் எதை சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மை பொய் என்னன்னு கூட ஆராயாமல் அப்படியே முழுசாக நம்பிடுவீங்க. ஆனால் அந்த நிலைமை இனிமேல் அடியோடு மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்ச பிறகு உங்கள் சிந்தனை முற்றிலுமாக மாறிடும். எது சரின்னு உங்கள் மனசுக்கு படுதோ அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் மாற்றிக்காமல் ரொம்ப தைரியமாக செய்வீங்க. உங்களை ஏமாளியாக்கின காலையெல்லாம் மலையேறி போச்சு. இனிமேல் உங்களை யாரும் அவ்வளோ சுலமாக ஏமாற்றிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனமுதிர்ச்சி, உலக அறிவை, ஒரு அசைக்க முடியாத தைரியத்தை கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்குது. சில பேருக்கு அவங்க முன்னோர்களோட சாபம், அதாவது பித்ருதோஷம் காரணமாக கூட வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பல தடைகள் வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த தோஷங்கள் சாபங்கள் எல்லாமே இப்போ முழுசாக உங்களை விட்டு விலக போகுது. உங்கள் முன்னோர்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அதனால் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை அடிக்கடி செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். குறிப்பாக காலையில் எழுந்தாலும் வீட்டில் சமைச்ச சாப்பாட்டை காக்கைக்கு வைங்க. வாயிலா ஜீவன்களுக்கு நீ காட்டுற அந்த அன்பு உங்கள் முன்னோர்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அரணாக இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் செய்வினையாலும் உங்களை நெருங்கக்கூட முடியாதுங்க. உங்கள் வீடு தேடி வரப்போகிற அந்த புதிய நபர் உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த அத்தனை இருட்டையும் வறுமையும் மொத்தமாக விரட்டி அடிக்க போகிற ஒரு பெரிய வெளிச்சம். அவர் மூலமாக உங்கள் தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய லாபங்கள் தேடி வரும். நீங்கள் தொட்டகாரி எல்லாம் 100க்கு 100 வெற்றியாக மாறப்போகுது. வீட்டில் தங்கம் வெள்ளின்னு ஆபரணங்கள் அதிகமாக சேரப்போகுது. உங்கள் வறுமையை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க முன்னாடி நீங்கள் ஒரு ராஜாவாக ஒரு ராணியாக தலையிலிருந்து வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்கள் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுதுங்க. அதனால் முழு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட உங்களோட ஒவ்வொரு நாளையும் புதுசாக தொடங்க. உங்களுக்கு நடக்க போகிற அத்தனை நல்ல விஷயங்களும் அதிசயங்களையும் திறந்த மனசோட ஏற்றுக்க உங்களை நீங்களே முழுசாக தயார்படுத்திக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த பொன்னான நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. அவர் வந்ததும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் உங்கள் தலையெழுத்தையே ரொம்ப சிறப்பாக மாற்றி எழுத போகுது. இத்தனை காலமாக நீங்கள் தலைமையில் இருட்டில் சிந்தனை கண்ணீர் இருக்குது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் சந்தோஷமும் காத்துட்ருக்கு. நான் திரும்பவும் உங்கள்கிட்ட உரிமையாக கேட்குற ஒன்றே ஒன்று தான். உங்கள் குலதெய்வத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு கும்பிட மறக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாமி கும்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. உங்கள் மனசை எப்பவுமே சுத்தமாக எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கோபமும் இல்லாமல் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் காசு பணம் தாராளமாக பொருள போகுது. கடன்கள் எல்லாம் முழுசாக அடைஞ்சு சொந்த வீடு வாசல்னு உங்கள் குடும்பம் ரொம்ப செழிப்பாக இருக்க போகுது. உங்கள் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வைக்கிற அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வசந்தம் கொண்டு வர போகிறாரு. அவர் மூலமாக கிடைக்க போகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. அதனால் இனிமேல் எந்த கவலையும் படாமல் தைரியமாக உங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. இனி நடப்பது எல்லாமே உங்கள் நன்மைக்கு தான். முழுசாக நம்புங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் சிரிப்பு சத்தம் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு ஒருவரை நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கட்டும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்மோடு இணைஞ்சிருங்க. உங்கள் ஆதரவை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நீங்கள் எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.